ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமோ கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான கேப்சிகம் சட்னியும் சிகப்பரிசியில் செஞ்ச இட்லியும் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் உங்களுக்கு டிப்ஸோட எப்படி வந்து இந்த அளவு சாஃப்டாக ஃப்ளஃபியாக உங்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு நான் டிப்ஸோட இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது கூடவே இதோட பெனிஃபிட்ஸும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸு நிறைய டிப்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிகப்பரிசியில் செய்கிற இட்லிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்டுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து வந்து நான் ஒரு ஆழக்கலவு தான் எடுத்திருக்கேன். நல்லா வந்து இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். எப்போவுமே வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்தில் தான் வந்து அழுக்கு நிறைய சேரும். அதனால நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஊறுறதுக்கு நம்ம விட்டுடலாம். இப்போ வந்து சிகப்பரிசி எடுத்திருக்கோம். சிகப்பரிசியும் வந்து இது வந்து ஒரு ஆழாக்களவு. இந்த மாதிரி 2 ஆழாக்கில் வந்து சிகப்பரிசி வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். வெயிட் லாஸ்க்குலாம் வந்து ஒரு பெஸ்ட்டான ரைஸ்ன்னு சொல்லலாம் இந்த சிகப்பரிசி. நீங்கள் நார்மல் ஒயிட் ரைஸ் விட இந்த ரைஸ் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இது வந்து இட்லி அரிசி. இதுவும் வந்து ஒரு ஆளாக்கு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த சிகப்பரிசி இருக்கு இல்லையா, அது கூட நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் வாஷ் பண்ணின்னு எடுத்துகிட்டு வந்துடணும் ரெண்டுத்தையும். இப்போது இது செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து நீங்கள் ஒரு 6 மணி நேரம் ஊற விட்டாலே போதும். இப்போது இது வந்து நார்மல் பச்சரிசி. இதையும் ஒரு அளவுக்கு எடுத்துகிட்டு இதையும் நம்ம இந்த இட்லி அரிசி சிகப்பரிசி அது கூட சேர்த்துடலாம். நான் இது எல்லாத்தையும் வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக அரைச்சிருக்கு. அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா செம்மையாக மேலே உப்பி வந்திருக்கு பாருங்கள். அப்படியே கேக்கு மாதிரி உப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி உப்பி வந்தால் தான் உங்களுக்கு வந்து இட்லி செம்ம சாஃப்டாக வரும். இப்போ வாங்க நான் இட்லி போடுறத வந்து பார்த்துக்கலாம். நான் அப்படியே பெனிஃபிட்ஸும் சொல்கிறேன். இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, ஹார்ட் ஹெல்த்துக்கு, நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து குறைச்சி ஹார்ட் ஹெல்த்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இந்த சிகப்பரிசியில். கருப்பு உளுந்து வந்து நம்ம தோல் எடுக்காமல் தாங்க செய்யணும். தோல் எடுக்காமல் செஞ்சால் தான் அதோடைய நார் சத்துலாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த கருப்பு உளுந்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதில் வந்து கால்சியம் மேக்னீஷியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கறனால எலும்பு வந்து வலுவாகும். நம்மளுடைய ஜீரண சக்தியும் வந்து அதிகரிக்கும். இது வந்து முக்கியமாக சின்ன பசங்க கேர்ள்ஸ்லாம் வந்து வயசுக்கு வந்த உடனே வந்து அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் டைமில் இடுப்பு வலிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து குறைஞ்சதாக இருக்காது, சூப்பராக இருக்கும். சூப்பராக வந்திருக்கு இட்லி. நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது. நான் வந்து லாஸ்ட்டில் தட்டில் மாற்றிட்டு காட்டுறேன். இப்போ வாங்க நம்ம கேப்சிகம் சட்னியும் எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம். இந்த கேப்சிகம் சட்னி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கேப்சிகமை வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய், பச்சை மிளகா ஒரு 2 எடுத்து அதையும் வெட்டியிருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 2 எடுத்து அதையும் உடச்சி வச்சுருக்கோம். வெங்காயம் ஒரு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கோம். தக்காளி ஒரு 2 எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வாங்க இந்த சிகப்பரிசிக்கு ஏற்ற மாதிரி இந்த கேப்சிகம் சட்னி நம்ம செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு, நான் வந்து நார்மல் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது முழு உளுந்து வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம். இது ரெண்டுமே வந்து நல்லா வறுபட்டு வரணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். இதுலேருந்து அந்த வறுக்கிறப்போ ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், அது வரைக்கும் வந்து நம்ம விடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன் வந்து நான் இந்த கேப்சிகம் சட்னி வந்து இந்த சிகப்பரிசிக்கு வந்து ரொம்ப ஆப்டானது அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா கேப்சிகம்க்கு வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்குது. அது என்ன பண்ணோன்னா அதிகமான அயன் கண்டென்ட்டை வந்து அப்சார்ப் பண்ணிக்கிற சக்தி இருக்குது அதுக்கு. இந்த சிகப்பரிசியில் அந்த கருப்பு உளுந்தில் என்ன இருக்குது சொன்னோம் நம்ம, அதில் வந்து ஃபுல்லாக அயன் இருக்குன்னோம். இப்போ இந்த கேப்சிகம் சட்னி செஞ்சோன்னா இது வந்து அயனை நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும் உடம்புல. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த கேப்சிகமை தான் சேர்த்துக்கிறோம். நம்ம வறுத்த பருப்பெல்லாம் வந்து வேற ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த கேப்சிகமும் வந்து நல்லா வதங்கி வர அளவுக்கு கொஞ்சம் பேல் க்ரீனாக ஆற அளவுக்கு நம்ம வதக்கிட்டு இதையும் வேற ஒரு கிண்ணத்தில் இப்போ மாற்றி வச்சுக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் சொல்ல போகிறேன். கேப்சிகம் வந்து ஆக்சுவலி ஒரு வெஜிடபிள் கிடையாது, அது ஒரு ஃப்ரூட்டு தான். தெரியுமா உங்களுக்கு? இப்போது நம்ம கேப்சிகம் எடுத்து தனியாக வச்சுட்டோம். இப்போ வாங்க இதே எண்ணெயில் வந்து வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வந்து நம்ம வதக்கிக்க போகிறோம். தக்காளி வந்து ஒரு 2 தானே வெட்டி வச்சுருந்தோம், அதையும் வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து சுருங்கி வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். அது கூடவே வந்து நம்ம பூண்டு ஒரு 5 பல் வெட்டி வச்சு அதையும் இதில் சேர்த்துக்கிட்டு இது வதங்கி வர்றதுக்கு தேவையான கல் உப்பையும் சேர்த்து நல்லா
இதை வதக்கிக்க போகிறோம். கேப்சிகமில் வந்து 3 கலர் இருக்குது, க்ரீனு, எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு, இது மாதிரிலாம் இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி வந்து க்ரீன் கலர் தான் செய்கிறோம். க்ரீன் கலரில் வந்து அதிகமான ஃபைபர் இருக்குது உங்களுக்கு. இதே இந்த எல்லோனா வந்து உங்களுக்கு விட்டமின் சி இருக்கும், ரெட் கலர்னால் வந்து விட்டமின் ஏ இருக்கும். இந்த பச்சை மிளகா எடுத்து வச்சதுனால ஒரு 2 அதையும் வெட்டி வச்சுருந்தோம், அதையும் இதில் சேர்த்துக்கிட்டோம். கேரட் எப்படி கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணும், கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த கேப்சிகம் சாப்பிட்டாலும் நம்ம கண்ணுக்கு நல்லது கைஸ். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த ரெசிபியை இது ரெண்டுமே நீங்கள் காம்பினேஷனாக வச்சு ஒரு வாட்டியாச்சும் சாப்பிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீங்க. இப்போது இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூடவே வந்து நம்ம வெட்டி வச்சுருந்த தேங்காய் இருந்துச்சு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரொம்ப 1/4 மூடி அளவு தான் வந்து தேங்காய் அதில் சேர்த்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி 11 o'clock போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டாக யூடியூப்பில் நோட்டிஃபை ஆகி வரும். இது வந்து இப்போ சூப்பராக வதங்கிடுச்சு. கொஞ்ச நேரம் இது வந்து ஆறுறதுக்கு வந்து நம்ம டைம் விட்டுடலாம். டைம் விட்டுட்டு நம்ம மிக்சியில் வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஆல்ரெடி, அது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த பருப்பு எல்லாம் வறுத்து வச்சுருந்தது இதில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதுவும் ஆறிடுச்சு. இப்போ இதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டு நம்ம வதக்கி வச்சது கேப்சிகம் தான். அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சட்னி வந்து செம்மையாக ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் வந்து தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம், வெறுமாவே வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாலே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போது நான் வந்து இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணியிருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகி வந்துச்சு நம்மளுடைய கேப்சிகம் சட்னி. இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ரெசிபிலாம் நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் எவ்ரிடே வந்து சாப்பிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பலவித நோய்கள்லேருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. அவ்வளோதான், இந்த இட்லி வந்து சூப்பராக சாஃப்டாக ஃப்ளஃபியாக ரெடியாகி வந்துடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.